இந்த வினோத்குமாருக்கும் இந்த நித்யாவுக்கும் 2 பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு நல்ல குடும்பம், அழகான வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமான இந்த நித்யாவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பக்காவான 1ஆம் நம்பர் சோசியல் மீடியா அடிக்டட் இவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த வக்கில்ல, ஓ பொண்டாட்டியை ஓட விட்டு நீனடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு வெக்ஸ் ஆயிட்டு கஞ்சாக்கும் சரக்குக்கும் அடிக்ட் ஆன இந்த வினோத்குமார் வந்து பாத்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி எதனா பண்ணிருக்கணும்ல, நியாயப்படி பார்த்தா அவளை வந்து வேற முடிச்சு விட்டுருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணாம இந்த 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நீ போய் வெளியில போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க போனதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த வினோத்குமார் என்ன பண்ணிருக்கானா, பக்கத்துல இருந்த ஒரு கத்தி மாதிரி எடுத்து மடியில படுத்துக்கிட்டு இருந்த அவனுடைய இளைய கடைக்குட்டி பையன் ஈஸ்வரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் 3 குழந்தைங்களும் சங்கிட்டு அங்க இறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வினோத் இருக்கான் பாத்தீங்களா, இவன் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி, அன்பான ஒரு கணவன், அழகான 3 குழந்தைங்க, நல்லது ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு கடவுள் நல்லாவே கொடுத்தாலுமே அது எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு தெல்லவாரி ஆன்டி உடம்பு முழுக்க காம தலைக்கேறி சூடேறி சோசியல் மீடியால பிடிச்ச ஒரு தெருப்பொறிக்கு நாய் கூட ஓடி போறதுக்காக அவளுடைய புருஷனையும் பெத்த 3 குழந்தையில அனாதைய தவிக்க விட்டு அவங்க கூட ஓடி போயிட்டா. இதை தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் என்னை விட்டு போயிட்டு 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, பொண்டாட்டியை வச்சு பொழைக்க வக்கிலேன்னு சொல்லிட்டு என்னை கேட்பாங்களே, என் கூட வாழவான்னு கேட்க அவன் மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்ப அந்த புருஷன் என்ன பண்ணணும், அவளை கொள்ளல, அவளை வேற முடிச்சுடும்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கு வக்கில்லாத அந்த புருஷங்காரன் அவ பெத்த 3 குழந்தைங்களை தான் குழந்தைங்க கூட பார்க்காம கொலை பண்ணிருக்கான் ஒரு நாய். சோ இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் எங்க நடந்துச்சு? இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த தெல்லவாரி ஆண்டி யாரு? அவளை பழி வாங்குறேன் அப்படின்ற பேர்ல அவளுடைய புருஷன் அந்த குழந்தைகளை பண்ணா பாத்தீங்களா, அந்த புருஷன் யாரு? அந்த ஆண்டியை கரெக்ட் பண்ண அந்த சோசியல் மீடியால இருந்து அந்த பையன் யாரு? போலீஸ்காரங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களோட கைப்பற்றும் போது அந்த குழந்தைங்க என்ன நிலைமையில இருந்தாங்க, இதுக்கு பின்னாடி மேலும் யார் யார் இருக்காங்க, அந்த புருஷனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க, அந்த ஆன்டி என்ன பண்ணாங்க அப்படின்றதா இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப என்னதான்ப்பா பிரச்சனை, இந்த கொடூரமான சம்பவம் எங்க தான் நடந்துச்சு அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பட்டுக்கோட்டை அப்படின்ற அந்த ஏரியா பக்கத்துல கோபாலசமுத்திரம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் வினோத்குமார். நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இவருக்கு வந்து வயசு 38 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல நீங்க பக்கத்துல பாக்குறீங்களா, இந்த நித்யான்ற ஆன்டி, இந்த தெல்லவாரி தான் இந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம். இவங்க 2 பேருமே அதே ஏரியால ஒரு ஸ்டுடியோல பார்த்து பேசி பழகி காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாக்குற இந்த வினோத்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாரி வச்சு ஒரு பொழப்பு நடத்தின, அதாவது லாரியை வச்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டிராவல் பிசினஸ் பண்ணவங்க. அதுல வந்து பெருசா லாபம் இல்லாம தொழில் நஷ்டம் அடைஞ்சதால இந்த வினோத்குமார் வந்து அதே கோபாலசமுத்திரம் ஊர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்து சப்ளையரா வேலை பார்க்கறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வினோத்குமாருக்கும் இந்த நித்யாவுக்கும் 2 பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தைங்க இருக்கிறாங்க. மூத்த பொண்ணு பேர் வந்து கோபிகா, அவங்களுக்கு வயசு 12, பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல 6ஆவது படிக்கிறாங்க. இளைய பொண்ணு பேரு வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி, அவங்களுக்கு வந்து வயசு 8, பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல 3ஆவது படிக்கிறா சொல்றாங்க. கடைக்குட்டி ஒரு குட்டி பையன் இருப்பான், அவன் பேரு வந்து ஈஸ்வரன். அவனால தம்பியால நடக்க முடியாது, குட்டி பையன் தவழ்ந்து போவான், அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. சரிங்களா, ஒரு நல்ல குடும்பம், அழகான வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணமான இந்த நித்யாவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பக்காவான 1ஆம் நம்பர் சோசியல் மீடியா அடிக்டட் இவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, புருஷனுக்கு வேலைக்கு சோறு சமைச்சு போட மாட்டா, குழந்தைங்களை பாத்துக்க மாட்டா, அது எல்லாத்தையும் தாண்டி எப்ப பார்த்தாலும் Facebook, Instagram, காலி சேட்ல இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பொண்டாட்டி என்ன பண்றா ஏது பண்றா அப்படின்றது ஒரு புருஷனுக்கு தெரியாம இருக்காது. அதே மாதிரி இந்த வினோத்குமார் வந்து கண்டுபிடிச்சிட்டா, அப்படி நித்யா வந்து ஏதோ சேட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்பப்போ அவங்களுக்குள்ள சண்டை வரும், என்ன பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி. இந்த நித்யா அதே மாதிரி Facebookல எல்லாரும் கூட பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவ Facebookல ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு ஃப்ரெண்டு அக்செப்ட் பண்ணி பேசும்போது தெரிய வந்திருக்கு, மன்னார்குடியில இருந்து ஒரு பையன் பேசுறான் அப்படின்னு. அந்த பையன்கிட்ட இந்த நித்யா வந்து சகஜமா ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கா, என்னடா என்ன பண்ற நல்லா இருக்கேன்னு. அவனும் அந்த பக்கத்துல கால் பண்ணிருக்கான் அந்த மன்னார்குடி பையன், நல்லா இருக்க நித்யா, ஹஸ்பண்ட் என்ன பண்ற நல்லா இருக்கானா, குழந்தைங்களா சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருக்காங்க. ஆனா இந்த நித்யாவுக்கு Facebook மூலமா பழக்கமான அந்த மன்னார்குடியில ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பழகினது காலப்போக்குல காதலா மாறிச்சு. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா கள்ள காதலா மாறி இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நித்யா புருஷன் வீட்டுக்கு போயிட்டானா, ஓகே எப்ப மீட் பண்ணலாம், குழந்தை என்ன பண்றாங்க எது பண்றாங்க சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தான் பேசியிருக்காங்க. இதை வந்து வினோத்குமார் வந்து கண்டுபிடிச்சாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரியும்ல. சோ வினோத்குமார் கண்டுபிடிச்சு நித்யா கிட்ட சர்ற மாதிரியே கேள்வி கேட்கறாங்க. கல்யாணம் முடிஞ்சு புருஷன் நான் இருக்கேன், 3 குழந்தைங்க இருக்கு, நீ என்ன மன்னார்குடியில இருக்க எவன் கூட பேசிட்டு இருக்க, அவனாடி புருஷன் அப்படி சொல்லிட்டு வினோத்குமார் கேட்க
அதுக்கு நித்யா வந்து அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போட அப்படியே வாக்குவாதமா போயிருக்கு. புருஷன் வினோத்குமார் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கான், வஞ்சிக்கிட்டே இருக்கிறான். நம்மளால சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியல, சோசியல் மீடியால பழக்கமான நிறைய பசங்க கூட சேட் பண்ண முடியல. குறிப்பா அந்த மன்னார்குடிக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட பேச முடியல, ஜாலியா இருக்க முடியல. அவன் கேட்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்மளால அனுப்ப முடியலையே. இதுக்கு வந்து புருஷன் முட்டுக்கட்டே இருக்கானே நினைச்ச இந்த நித்யா என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, புருஷனையும் இவபத்த 3 குழந்தைகளையும் அனாதையா விட்டுட்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அந்த மன்னார்குடிக்காரன் கூட. கட்டுற பொண்டாட்டி நித்யா இந்த மாதிரி குழந்தைங்களையும் என்ன அனாதையா தவிக்க விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸான இந்த வினோத்குமார் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பிறக்கி விசாரிச்சு கடைசியில நித்யா எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு அங்க நேரா போயிட்டு, நித்யா என் கூட வாழ வந்துரு நித்யா, குழந்தைங்களாம் நீ இல்லாம அனாதையா இருக்குடியே, சாப்பிட மாட்டேங்குது, அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குடி, நான் உனக்கு என்னடி துரோகம் நல்லா குடும்பம் நடத்துறேன், ப்ளீஸ் நீ அந்த ஃபேஸ்புக் நம்பாத, அவனை கழட்டி விட்டுருவான், குடும்பம் நடத்தவான்னு சொல்லிட்டு அந்த நித்யா கிட்ட கெஞ்சி கேட்டிருக்கா இந்த வினோத்குமார். ஆனா நித்யா வந்து தெளிவா சொல்லிட்டா, உங்க கூட வாழ பிடிக்கலாங்க, நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்க, என்ன நீங்க அடைச்சு வைக்கிறீங்க, எனக்கு ஃபேஸ்புக்ல பழக்கமான அந்த மன்னார்குடி கூட தான் நான் வந்து குடும்பம் நடத்துவேன், அவன் கூட தான் மல்லு கட்டுவேன்னு சொல்லிட்டு இந்த நித்யா தெல்லவாரி ராய் வந்து சொல்லியிருக்கா. அதுக்கு மேல வினோத்தால என்ன பண்ண முடியும், ஒரு மாதிரி அழுதுகிட்ட வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் வினோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மதுவுக்கும் சரக்குக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி ஒரு மாதிரி மென்டலி சைக் ஆகி மென்டலி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போயிட்டான். பொண்டாட்டி இந்த மாதிரி விட்டுட்டு ஓடி போயிட்டாலே பிள்ளைங்க அனாதையாயிருச்சு, நாம சர்வர் வேலையை பார்த்துட்டு பிள்ளைங்களை எப்படி வளர்த்து கரை சேர்க்க போறோம், ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த வாக்கில்ல, ஓ பொண்டாட்டியை ஓட விட்டு நீனடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு வெக்ஸ் ஆயிட்டு கஞ்சாக்கும் சரக்குக்கும் அடிக்ட் ஆன இந்த வினோத்குமார் வந்து பாத்தீங்கன்னா, அவன் பொண்டாட்டி எதனா பண்ணிருக்கணும்ல, நியாயப்படி பார்த்தா அவளை வந்து வேற முடிச்சு விட்டுருக்கணும்ல, அதெல்லாம் பண்ணாம அவளை பழி வாங்கணும் அப்படின்ற பேர்ல அவ மேல இருந்த கோவத்துல அவ வெத்த அந்த 3 குழந்தைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, அவங்கள கொட்டணும், அவங்கள முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் கொடூரமான முறையில யோசிச்சிருக்கான். சோ இந்த மாதிரி குழந்தைங்களை கொட்டலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த இந்த வினோத்குமார் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பயும் போல அவன் வேலையை முடிச்சுட்டு ஒரு 6 மணி போல வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வரும்போது அவங்க குழந்தைங்களுக்காக பக்கத்துல இருந்து ஒரு டீ கடையில போயிட்டு ஸ்வீட்டு கார பக்கோடா இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். வாங்கிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்த எல்லா குழந்தைங்களும் வாங்கடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஊட்டி விட்டுருக்கான். இந்தா கீர்த்தி நீ சாப்பிடு, கோபி நீ சாப்பிடு, ஈஸ்வரா நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரா அந்த குட்டி பையன் பாத்தீங்களா அவனை மடியில வச்சுட்டு அவனுக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் அப்படியே ஊட்டி விட்டு இருக்கும் போது அந்த 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நீ போய் வெளியில போய் விளையாடுங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்களும் சரி வாடி வெளில போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு அந்த 2 குழந்தைங்க வெளில போயிட்டாங்க. அவங்க போனதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த வினோத்குமார் என்ன பண்ணிருக்கானா, பக்கத்துல இருந்த ஒரு கத்தி மாதிரி எடுத்து மடியில படுத்துக்கிட்டு இருந்த அவனுடைய இளைய கடைக்குட்டி பையன் ஈஸ்வரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மடியிலே கொலை பண்ணிருக்காங்க. இந்த கொடூரை அந்த பிஞ்சு குழந்தை வந்து வலிக்குதுன்னு கத்தி கடைசியில அங்கேயே உயிர்ட்டா. இந்த குழந்தை மட்டும் பத்தாம வெளியில விளையாண்டுக்கிட்டு அந்த 2 குழந்தைகளும் சொல்லிட்டு கோபிகா கீர்த்தி உள்ள வாங்க அப்பா கூப்பிடுறேன்னு கூப்பிட்டுருக்கான். அந்த 2 குழந்தைங்களும் வா அப்பா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கோடா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா வினோத்குமாரோட மடியில அந்த அவங்களுடைய குட்டி பையன் தம்பி ஈஸ்வரன் ரத்தம் கிடந்திருக்கான். அதை பார்த்தோன்னா 2 பிள்ளைகளும் கத்துறாங்க, ஐயோன்னு அலறாங்க. ஏற்கனவே இந்த வினோத்குமார் அவனோட மடியில படுத்து கிடந்த அந்த கடைக்குட்டி பையனை இப்ப அந்த 2 பிள்ளைய பார்த்து கத்துதுங்க. அதுக்கு வெளியே போயிட்டு எங்க அப்பா அந்த மாதிரி குட்டி தம்பியை கூப்பிட்டாருன்னு சொன்னா நம்மளுடைய பிளான் கெட்டுரும், பிள்ளைகளை வந்து முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு மடியில படுத்திருந்த அந்த ஈஸ்வரனை அப்படி தூக்கி போட்டு இவன் கத்தி எடுத்து வேகமா ஓடி போயிட்டு 2 பிள்ளைகளை புடிச்சு தரதன வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து ஒரு பிள்ளை காலை லாக் பண்ணி அந்த மூத்த பொண்ணு கோபிகா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சங்க புடிச்சு அப்படியே அறுத்து சங்க இன்னொரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா கோபிகா சின்ன பொண்ணு அந்த நடுமுத்த பொண்ணு, அந்த பொண்ணையும் பிடிச்சு அதான். சோ அந்த 2 பெண் குழந்தைங்க ஒரு ஆண் குழந்தை சொல்லிட்டு 3 பேர்த்தையும் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணிட்டான் இந்த வினோத்குமார். என் பேரு செந்தில், நான் பக்கத்துல மளிகை கடை வச்சிட்டு இருக்கேன். அந்த பாப்பா பக்கத்துலதான் வந்து டெய்லி மாவு பாயிட்டு வாங்கிட்டு போவோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கர்ல சோறு வடிச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணோம். இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து ஒரு பக்கோடா பாக்கெட் வாங்கிட்டு வந்துச்சு. வந்து அந்த பக்கோடா பாக்கெட்டை கூட திங்க விடாம அந்த பையன் 6 மணிக்கு வந்து கதவை சாத்திட்டு அந்த பிள்ளைகளை இருக்கான். இதெல்லாம் நடக்குதா என்னன்னு ஒரு தீவிரவாதையோட மோசமான செயல். இதை ஏற்றுக்க முடியாது. அவங்க குடும்பத்தை எனக்கு இங்க வாடகைக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கணவன் மனைவி சண்டையில வந்து அவங்க அம்மா கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. கடையில வேலை பார்த்தவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு அருவாலை எடுத்து கழுத்து 3 பேரையும் கொண்டு அந்த புள்ள பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து 12 வயசுலயே வந்து மிக அறிவாளி. அந்த பிள்ளைய
அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தங்கச்சி தம்பியை வந்து 6 மாசமா அந்த பிள்ளை வந்து அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல பிள்ளையா இருந்து இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையா இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு பிள்ளை மூணையும் வந்து அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. இந்த பகுதியே எங்களுக்கு சோகமா இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து உலகத்துல இல்லை, எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சம்பவம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வேதனையில இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் யாருமே செய்யக்கூடாது. எந்த அப்பாவுடைய தோல்லையும் மடியிலையும் பாசத்தை காட்டி காட்டி அந்த குழந்தைங்க வளர்ந்தாங்களோ, எந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த வீட்டிலேயே அந்த அப்பாவோட கையாலேயே அந்த 3 குழந்தைங்களும் சங்கிட்டு அங்க இறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வினோத் இருக்கான் பாத்தீங்களா, இவன் சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி எம்மண்டாட்டி ஓடி போயிட்டால, என்னால தாங்க முடியல, என் குழந்தை அனாதையா போயிடும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அந்த பக்கத்துல சொந்தக்காரங்க அடா பாவி இப்படி பண்ணிட்டேடா, ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லலாமேடா, நாங்க காப்பாத்திருப்போம்டா சொல்லிட்டு வீட்டுக்கு அங்க இருந்து ஓடி வர்றாங்க. அதுக்குள்ள இந்த வினோத் என்ன பண்ணிட்டானா, அந்த 3 குழந்தைங்களையும் சங்கர் பாத்தீங்களா அந்த கத்தி எடுத்துட்டு நேரா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சரண்டர் ஆயிட்டான். போலீஸ் பாக்குறாங்க, அப்படி பார்க்கும்போது கத்தியை எடுத்துட்டு அப்படி அப்படியே வர்றான். போலீஸ்ல சரணடைய வந்தா அந்த வினோத்குமாரை பார்த்து போலீஸ்காரன் கேட்கிறான், யோ என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, சார் இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்து Facebookல பழக்கமான மன்னார்குடி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா சார், என்னால பொறுத்துக்க முடியல, கெஞ்சி கூப்பிட்டேன் வரல, எனக்கு ரொம்ப இதாயிட்டேன் சார், கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டேன், என் குழந்தைகளை முடிச்சு விட்டேன் சார், இதான் சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படி சொல்லிட்டு கத்தி கொடுத்து சரணடைஞ்சிட்டான். போலீஸ்காரங்களும் ஏட்டா கத்தியை வாங்கி வைங்க நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்குமாரை கூட்டிட்டு உன் வீடு இது எங்க அந்த 3 பிள்ளையும் சொல்லிட்டு காட்ட சொல்லி அவனை வந்து அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வினோத்குமார் ஏரியாவுக்கு வந்துட்டான். ஏரியா வந்து சார் இந்த வீடு தான் சார், இந்த கிச்சனுக்குள்ள தான் சார், அங்கதான் சார் பிள்ளைய கடன் காட்டுட்டாங்க. போலீஸ்காரன் அப்படி உள்ள போயிட்டு பார்த்தா எந்த வீட்டுல அந்த குழந்தைங்க ஆடி பாடி சந்தோஷமா விளையாண்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அதே வீட்டுல அந்த கிச்சன் பக்கத்துல அந்த குழந்தைங்க வந்து பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பக்கத்துலயும் சரி வாயிலையும் சரி அந்த தின்ன பக்கோடா அப்படியே கிடக்குது. பக்கத்துல பாத்தீங்க, நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்களா, பாத்தீங்கன்னா அந்த பக்கோடா கிடக்குதா, அந்த பக்கோடா அங்கதான் கிடக்குது. அது பக்கத்துல அந்த குழந்தைங்க கொடூரமான முறையில போயிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அந்த குழந்தையோட உடலை வந்து கைப்பற்றி பிணக்குறாய்வுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி குழந்தைங்களை பார்த்து ஐயோ 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 போச்சே குழந்தைங்களை கூட்டானே படுபாவி, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, நாங்க என்ன பாத்துக்க மாட்டோம்னா சொன்னோம், கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு போன் பண்றாங்க சார் குழந்தைய போச்சே சார்ன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க நெஞ்சில் அடிச்சுட்டு கதறாங்க. அந்த காட்சி தான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு விஷயத்தையும் பண்ணா இந்த வினோத்குமாரை போலீஸ்காரங்க கைது பண்ணி அவன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி அவனை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சம்பவத்துக்கு காரணமான வீடு, அதை வந்து போலீஸ்காரங்க விசாரணைக்காக லாக் பண்ணி வச்சுட்டாங்க. யாரும் வீட்டுக்குள்ள போக கூடாது, அந்த ஏரியா பக்கம் போக கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த கொடூரமான சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்களும் செய்தி வழியா கேட்ட மக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காம கொடூரி நித்யா தாங்க. புருஷன் இருக்கிறான், குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கணும்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு Facebookல ஒருத்தனை பார்த்தாலாமா, அவன் மேல லவ் பண்ணாலாமா, கள்ளக்காதலாமா, அவன் கூட ஓடி போயிட்டாலாமா, அப்படி என்ன இவளுக்கு வந்து அரிப்பு கிடக்குது, அப்படி உடம்பு சுகம் கேட்குதா இவளுக்கு, இவ்வளவு மூல முடிச்சு விட்டுருணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி மக்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இன்னொரு பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நித்யாவை கூட மன்னிச்சு விட்டுருங்க, இவன் மேலலாம் தப்பு இல்லைங்க, மத்த பொண்ணுங்கெல்லாம் ஓடி போகும்போது குழந்தைங்களை விஷத்தை வச்சு கொள்றாங்க, புருஷனை வந்து தூக்கில மாட்டிட்டு ஓடி போயிடறாளுங்க, நித்யா அப்படி பண்ணல, அப்படி பண்ணல, டீசென்ட்டா அப்படியே ஓடி போயிட்டா, இவனால தப்பு இல்ல. ஆனா இவளை விட மோசமானது யாரு தெரியுமா, அந்த வினோத்குமார் தான். ஏன்னா அப்பா அந்த குழந்தைங்க எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க, அவனே மார்லையும் தோல்லையும் எவ்வளவு தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பான். அவனுக்கு தெரியணும்ல, அவனுக்கு எங்க போச்சு அறிவு, அவன் போதையை போட்டு கஞ்சாவை போட்டு பொண்டாட்டிய பழி வாங்குறதுக்கு வக்கு இல்லாம குழந்தைங்களை பண்ணாங்க. அப்ப நித்யா மேல தப்பா, வினோத் மேல தப்பா, வினோத் மேலதாங்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி மக்கள் அவங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சோ மக்களே, இதுதான் சம்பவம், இதுதான் செய்தி. இந்த 3 குழந்தைங்க பத்தி நித்யாவுக்கு எந்த கவலையுமே இல்ல. ஏன் அப்படின்னா யாருமே வேணாம்னு சொல்லிட்டு ஓடி போனா, இவங்களுக்கு என்னாச்சுன்னா அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் அவன் அந்த பக்கம் கிடக்குறா. ஆனா அந்த 3 குழந்தைங்களும் இறந்ததா, போன உயிர் திரும்ப வராது. இவன் செவனன்னு வாழ வேண்டியவன், இவன் அந்த குழந்தைங்க கொண்டுட்டு கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டான். அந்த குடும்பமே அனாதை ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ அழகா பாசமா மகிழ்ச்சியா இருந்த அந்த வீடு இப்ப வந்து ஒரு அனாதையான ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.